சாலி வேப்பம்பூ சம்பா திரும்பி நட்டு தொடர்ந்து வந்துட்டு இருந்தோம். இப்ப திரும்ப போன வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 5 வாட்டி பண்ணேன். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா தூயமல்லி, கருப்பு கவுனி, சீரக சம்பா, ரத்தசாலி 4 வாட்டி நிப்பாட்டி இந்த வாட்டி. என்ன ஒண்ணுத்த விட்டுட்டீங்க? வேப்பம்பூ சம்பா. வேப்பம்பூ சம்பா விட்டுட்டீங்க. ஏங்க அது முதல் வருஷம் கம்மியா வருது. அடுத்து மக்கள் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. ஆனா மக்கள் வந்து விற்பனை வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்ப என்ன பண்ண முடியுமா? நம்ம திரும்ப விவசாயிங்கும் போது திரும்ப இருந்து ரொட்டேஷன் பண காசு வேணும்னா நெல்லை வித்ததானே நமக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அதனால என்ன மக்கள் விரும்புறாங்கிறதுனால நான் அதை மட்டும் பண்றேன். இப்ப வந்து கருப்பு கவுனி அதிகமா வாங்குறாங்க. அது மாதிரி சீரக சம்பவம் நிறைய வாங்கிக்கிறாங்க. தூயமல்லியும் சாப்பிடுறாங்க, ரத்தசாலியும் சாப்பிடுறாங்க. நீங்க விற்பனை நோக்கோட தான் அந்த விவசாயமே பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்தீங்க. நஞ்சு இல்லாத உணவு தரணும். மனிதன் வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொல்லிருக்கான். உணவே மருந்துன்னு சொல்லிருக்காங்க இல்லையா? அப்படிங்கும்போது எதுக்கு போய் நம்ம வந்து அந்த நம்ம சாப்பிடுற உணவு தான் நமக்கு வந்து உடம்புடைய ஹெல்த் உண்டாக்குறது. அதுல போய் நம்ம கெமிக்கல் போடக்கூடாது, இயற்கையா செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கறது எய்ம்ல தான் நான் வந்தது. வேற ஒண்ணு நமக்கு வியாபார நோக்கமே கிடையாது. மக்களுக்கு போய் 5 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? முதல் வருடம் எப்படி கிடைச்சது மகசூல்? அது வந்து முதல்ல உங்க வீட்டுக்கு தான் பயன்படுத்தி இருப்பீங்க. எந்த வருஷத்துல வந்து நீங்க வெளியில விற்பனைக்கு கொடுக்க ஆரம்பிச்சீங்க? போன வருடங்கள்ல தான் பண்ணேன். 4வது வருஷம் விற்பனைக்கு வெளியில கொடுக்க ஆரம்பிச்சீங்க. அப்ப வந்து உங்களுக்கு மகசூல் கொஞ்சம் அதிகமாவே கிடைச்சது. அப்ப வந்து என்ன போன வருஷம் கிடைச்சது. ஆனா இருந்தாலும் மகசூலுக்காக நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரன் வாங்கிட்டாங்க. அப்புறமா நம்மளே வித்துலாமே, எதுக்கு கொண்டு போடணும், நம்மளே பண்ணலாம், நேரமே கொடுக்கலாம். ஏன்னா மக்கள் வந்து நம்மள பாக்குறாங்க, இவர் ஏன் பண்றாரு இந்த இயற்கை விவசாயம் தலைவர் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப பக்கத்துல நம்மள பார்த்துட்டு செய்யலாம்னு ஐடியா இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க ஒருத்தர் மட்டும். ஏன்னா எல்லாருமே வந்து இந்த இயற்கைக்கு மாத்துன்னு பாக்குறேன். ஏன்னா இது வந்து நம்ம இயற்கையை சாப்பிட்டா நல்லது. நம்ம இயற்கையோட சார்ந்தாதான் மக்கள் வந்து நம்ம நோயிட்டு வாழலாம். ஏன்னா இங்க நம்ம மக்கள் நம்ம என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா குறைச்சா கிடைச்சா என்ன கிடைக்குன்னு பாக்குறாங்க. ஆனா அதிகமா காசு கொடுத்து வாங்கணும்னு எதிர்பார்ப்பு வந்து. ஏன்னா இந்த வந்து என்ன நல்லது வந்து இது வந்து ஈல்டு கம்மியா தான் வரும். ஏன்னா ஒரு ஏக்கர் நம்ம நட்டோம்னு வச்சுங்களா, அதுல வந்து 30 மூட்டை கலையும், இது 15 மூட்டை தான் கிடைக்கும். அதனால நம்ம மகசூல் கம்மியா கொடுக்கறதுனால நம்ம ரேட் அதிகமா வச்சு விற்க வேண்டியதா இருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா இயற்கையா பண்றதுனால மக்கள் சில பேர் புரிஞ்சுட்டு வாங்குறவங்க இருக்காங்க. ஏன்னா சில பேர் என்ன செய்யறாங்க, நம்ம டாக்டர் கொடுக்க செய்ய கொடுக்கலாம் சில பேர் வந்து வாங்குறாங்க. ஓரளவுக்கு எனக்கு என்ன திருப்தினா, நான் சாப்பிடுறேன், என் குழந்தைகள் சாப்பிடுறேன், என் குடும்பம் சாப்பிடுது, பக்கத்துல நண்பர்கள் சாப்பிடுறேன். கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணணும், எப்படியாச்சும் மக்களை வந்து நோயற்ற வாழ்வு கொண்டு பாக்குறதுக்கு இது சாப்பிடணும் சொல்லிட்டு இருக்கேன். நான் வர ஆளுகிட்டே சொல்றேன், என்னுடைய விவசாயம் பண்ற என்னுடைய நண்பர்கள்ட்டையும் என்னுடைய உறவினர்கள்ட்டையும் அப்புறம் நான் விவசாயிகளையும் சொல்றேன், ஏன் இப்படி பண்றீங்க, எதுக்கு நீங்க வந்து இது பண்றீங்கன்ட்டு. இது பண்ண நம்ம இன்னும் நல்லபடியா இருக்கலாம், நம்ம வந்து உடம்பு ஹெல்த்தா இருக்கும், நஞ்சிலா உணவு கிடைக்கணும்னு நீங்க இயற்கை விவசாயம். அதுதான் சரிங்க. இப்ப வந்து நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த விவசாயத்துக்கு வந்தீங்க. அதுக்கு முன்னாடி கூட்டுறவு கடன் சங்கத்துல நீங்க வேலை பார்த்து பணி ஓய்வு பெற்றிருக்கீங்க. அப்ப நீங்க அந்த வேலை பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, அப்ப வந்து உங்களுக்கு விவசாயத்துல நீங்க ஈடுபட்டு இருந்தீங்களா இல்லையா? இல்ல ஈடுபடல. அப்போதைக்கு டேரக்டா நான் ஒன்லி நான் ஆபீஸ் போறது வந்து கடன் கொடுத்த வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அந்த தொடர்ந்து இந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே தான் நான் வந்து இந்த விவசாயத்துக்கு வந்தேன். அது பிறகு அதுல இறங்கி ஃபுல் டைம் அதான் பண்றேன். 5 வருஷமா தான் நீங்க விவசாயமே பண்றீங்க. அது மாதிரி பண்ணுச்சுன்னா வேலைக்கு வரது பண்ணிட்டு இருந்தேன். அது வேற ஆள்கிட்ட விட்டுட்டு வந்தேன். ஏன்னா டைம் நமக்கு ஒத்து வரட்டு விட்டாச்சுங்க. அது பிறகு இப்ப வந்து நான் பண்றது வந்து இப்ப 5 வருஷமா ஃபுல் டைம். எப்படின்னா ஆபீஸ் எப்படி போறாங்களோ டெய்லி போயிட்டு காலைல அது நம்ம எப்படின்னு சொன்னா அந்த குழந்தைய டெய்லி பாக்கணும் இல்லையா? அது எப்படி சின்ன பிள்ளை இருந்து வளர்க்குறோம்ல, எப்படி வந்து தாய் வந்து ஒரு குழந்தைய 10 மாசம் வந்து பெற்று இருக்கிறாளோ அது போல நம்ம வந்து நெல்லை விதைச்சு அதுல இருந்து நாட்டை உருவாக்கி அது பிறகு வயல் கொண்டி நட்டு அதுக்கு வந்து பூச்சி அடிக்காம உரம் போட்டு வளர்த்து அதை வந்து நல்லபடியா வளர்த்து அது எப்படி நம்ம பசங்களை படிக்க வைக்கிறோமோ அது போல இதை வந்து நம்ம வந்து கண்ணு கருத்துமா பார்த்து கொண்டு வரணும். பார்த்தாதான் இந்த கொடுக்குற நாள் 130 நாள் இருக்கு, 140 நாள், எந்த நெல் எந்த நகரம் இருக்கோ அந்த டயத்துக்குள்ள நம்ம பார்த்து அறுவடை செஞ்சுக்கலாம். சரிங்க. அதான் அந்த டெலிவரின்னு சொல்ல போனா நல்ல வேலை கொண்டு வருங்கிறது. அதான் என்னுடைய கணிப்பு. நான் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டதுனால சொல்றேன் நான். ஏன்னா எவ்வளவு பூச்சி மழை இருக்கு, இதுல வந்து இயற்கையோட ஈடுபாடு நிறைய இருக்கு இல்லையா? மழை இருக்கு, காத்து இருக்கு, விளைந்து தாங்கி தான் நம்ம வெளில வர வேண்டியதா இருக்கு. அதனால ஏன்டா விவசாயி வந்து விரும்பி சாவரம்னு பார்த்தா அவன் இதுல இருந்து வெளியே வந்தாதான் அவனுக்கு வருமானம் கிடைச்சதுன்னு அவனை பத்தி நம்பி தானே வாழறான். அந்த நம்பிக்கைக்கு வந்து இயற்கையை ஒத்துழைக்கிறதுல மனுஷன் அந்த உழைச்சா அவனுக்கு பணம் காசு கிடைக்கும், அவன் வச்சு நம்ம கடலாம் இருக்கலாம். இயற்கை விவசாயத்துல நல்ல வருமானம் வருது நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா இருக்கு. ஆனா மகசூல் கம்மியா கிடைக்குது, ஆனா வருமானம் வருது. அதுல ஈல்டு வந்துரும், தப்ப கிடையாது. நம்ம செயற்கை